எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9 மூலிகையை வச்சு ஒரு மூலிகை டீ செய்ய போறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான அந்த மூலிகை டீ அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சித்தா டாக்டர் வீரபாபு சார் சொன்ன மூலிகை டீ தான். அவர் சொன்ன அந்த 9 மூலிகையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவர் சொன்ன ப்ரிப்பரேஷன்லேயே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி யார் யார் எப்பப்போ எத்தனை வேலை சாப்பிட்லாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சு அந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னாங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல விரலி மஞ்சள் 10 கிராம் எடுத்துப்போம். அதை உரலில் போட்டு இடித்து எடுத்துருக்கேன். இப்படி இடித்து எடுத்தால் தான் நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக நுணுக்க வசதியாக இருக்கும். அடுத்தது 100 கிராம் அதிமதுரம் எடுத்துக்கலாம். இந்த அதிமதுரத்தையும் நம்ம உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். இடிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் உரல்லையோ அம்மியிலையோ இல்லை சுத்தியல்லையோ நல்லா இடித்து எடுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். நான் இதுமாரி உரலில் இடித்து வச்சுருக்கேன். இடித்து எடுத்துட்டு இதுமாரி நாரை நம்ம பிச்சும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பவுட்ரு பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது 100 கிராம் அளவுக்கு சுக்கு, அதாவது காஞ்ச இஞ்சி, இதையும் எடுத்து நம்ம ஈஸியாக நுணுக்கிடலாம். ரொம்ப நல்லா நுணுக்கப்பட்டுடும். இதுமாரி நுணுக்கி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுமாரி நம்ம பதமாக நுணுக்கி எடுக்கும் போது பவுட்ரு பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது கடுக்காத்தோல் 30 கிராம் எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கடுக்காத்தோல்னு சொன்னாலே கொடுப்பாங்க. அது வீரபாபு சார் சொன்ன மூலிகை டீக்கான பொருள்னாலே ஒரு பேக்கேஜாக வச்சுருக்காங்க. இதுமாரி கடுக்காத்தூள் வாங்கிட்டு நல்லா இடித்து எடுத்துருங்க. இடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நுணுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடுக்காத்தோலையும் நல்லா இடித்து எடுத்தாச்சு. அடுத்தது 30 கிராம் அளவுக்கு சித்தரத்தை. இந்த சித்தரத்தை நுணுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா நுணுக்கிடுங்க. அப்போ தான் மிக்சி ஜாரில் பிளேடு போகாமல் நல்லா பவுடராக நுணுக்க வசதியாக இருக்கும். நல்லா அடித்து நுணுக்கிடுவோம். இதேமாரி அம்மியோ சுத்தியல்லையோ நல்லா அடித்து நுணுக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பவுட்ரு கிடைக்கும். சித்தரத்தையும் நம்ம நுணுக்கி எடுத்துட்டோம். இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நுணுக்கிற மஞ்சளை சேர்த்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக 5 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துப்போம். இந்த கிராம்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் நம்ம நுணுக்க முடியலன்னா பவுடராக கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் சேர்த்துங்க. 5 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இந்த ஓமத்தில் கல் மண் இல்லாத மாதிரி செக் பண்ணிங்க. அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இந்த மிளகையும் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க கடுக்காத்தோலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்துங்க. இப்போ நம்ம பவுடராக நுணுக்கிட்டோம். இதில் 5 கிராம் அளவுக்கு திப்பிலி சேர்த்துட்டு நல்லா நுணுக்கி எடுத்துப்போம். இப்போ நல்லா நுணுக்கி எடுத்த பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க சித்திரத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சித்திரத்தையும் இதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்துங்க. நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம தட்டி வச்சுருக்க அதிமதுரத்தை போட்டுட்டு நல்லா பவுடராக நுணுக்கிங்க. அதிமதுரத்தை ரொம்ப பவுடராக நுணுக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். இந்த பதத்தில் தான் இருக்கும். அதையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்தது அதே பெரிய மிக்சி ஜாரில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க சுக்கை சேர்த்துங்க. சுக்கை சேர்த்துட்டு அதையும் நல்லா பவுடராக அடிச்சிடுங்க. இது சுக்கு நல்லா பவுடராக நம்மளுக்கு நுணுக்கப்படும். நல்லா பவுடராக நுணுக்கணும்னா அதுவும் முன்னாடி சேர்த்து அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க 9 மூலிகையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய மூலிகை தேநீர் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த தேநீர் பொடியை நம்ம எவ்வளோ சேர்க்கலாங்கிற மெஷர்மெண்ட்டை அடுத்தது நம்ம சொல்கிறோம். ஒரு நபருக்கு 400 mlங்கிற விதத்தில் 2 பேருக்கு 800 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 10 கிராம் பவுட்ருங்கிற விதத்தில் 20 கிராம் பவுட்ரு எடுத்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அப்படியே பொங்குற ஸ்டேஜ் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க விடுவோம். அடுத்தது புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த பொங்கி வர நேரத்தில் கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுட்டு 20 புதினா இலை சேர்த்துங்க. ஒரு ஆளுக்கு 10 புதினா இலைங்கிற விதத்தில் 20 புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலையை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க 800 ml தண்ணியானது 200 ml நல்லா குறையணும். அந்த அளவுக்கு சுண்ட விடுங்க. ஒரு ஆளுக்கு 100 mlங்கிற விதத்தில் 200 ml நல்லா சுண்டிடுச்சு. இப்போ
இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பனம் வெல்லம் சேர்த்துருக்கேன், அதாவது கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் தேன் கூட சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம குடிக்கிற பதத்துக்கு வரட்டுறோம். குடிக்கிற பதம் வந்தாலும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புதினா இலைக்கு பதில் ஓமவல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். வடிகட்டி எடுத்துங்க. நமக்கு ஃபீவர் இருந்தால் மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளைங்கிற அளவில் காலையும் இரவும் உணவுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து பெரியவர்கள் 100 ml அளவுக்கும் சிறியவர்கள் 50 ml அளவுக்கும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எதிர்ப்பு சக்திக்கு மட்டும்தான் ஃபீவர் இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு வேளை மட்டும் காலையிலையோ இல்லை இரவுலையோ உணவிற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து பெரியவர்கள் 100 ml அளவு இருக்கும், சிறியவர்களுக்கு 50 mlங்கிற விதத்தில் கொடுத்துவாங்க. நான் இதை உபயோகிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லா பலன் தருது. இதை சாப்பிடும் போதே நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும், நம்ம உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.